திமுக ரஜினிகாந்த் அவர்கள நேரடியா மிரட்டுச்சு அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. சுத்தி வளைச்சு அப்படி நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். சரிங்களா? நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசியிருக்கார். தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதாவது இந்த ரஜினிகாந்த் தொடர்பாக ஒரு சர்ச்சை கருத்து பேசினார் இல்லையா, அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காப்ல. நான் ரஜினிகாந்த் அவர்களை திமுக நேரடியாக மிரட்டுச்சுன்னு சொல்லவே இல்லைங்க, சத்தியமாக சொல்லலைங்க. அவங்க அவர் ஒரு ஆதிக்க சக்தியாக அரசியலுக்குள்ளே வராரு. சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக இருந்து அரசியலுக்குள்ளே வராருன்னா அவருக்கு நிறைய ஓட்டுலாம் இருக்குது, நிறைய ரசிகர் பட்டாளங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவரை அடக்கணும், ஒடுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே சுற்றி வளைச்சி அவருக்கு எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அவரை கொஞ்சம் அப்படி இப்படி 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 அப்படி மிரட்டினாங்கன்னு தான் சொன்னனே தவிர நேரடியாலாம் மிரட்டுச்சுன்னு நான் சொல்லலைங்க. நான் அப்படித்தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற திமுக எங்களை பார்த்து பயந்துச்சு. எங்கன்னா தாவேக்காவை பார்த்து பயந்துச்சு. எதுக்குன்னா, நாங்கள் வந்த உடனே 18% ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் அது பயந்துச்சு. அப்படி பயப்படுவோம் தான் இவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கட்டம் கட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் நான் பேசுனதையே எனக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டாங்க. தெரியுமா? எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு பேசுனதையே அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நான் உண்மையை சொல்கிறேன், எடுத்த உடனே 18% வச்சு காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ நான் களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்போ என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதை தான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சிச்சு, இதுக்கான அர்த்தம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினார் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாற்றணும்னு சொல்லும் போது, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாரிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு.